வணக்கம் மக்களே. ரீசெண்ட் டேஸில் என்னோடய வீடியோக்களுக்கு சப்போர்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்காக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கைஸ். போன வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், செத்து போன வீடியோ போட்டிருக்க, இதெல்லாம் போட்டால் சேனல் வந்துட்டு எங்கேயுமே போகாது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், அதுக்காக கேட்குறதுக்கு தான் நான் இருக்கேன். ஆனால் வார்த்தைகள் வந்து அது டக்குன்னு விட்டுறாதீங்க, அது ரொம்ப வந்துட்டு மன சங்கட்டமாக இருக்கும். நம்ம இன்னொரு அட்மின் பார்த்திங்கன்னா அதை பார்த்து கொந்தளிச்சிட்டாரு. அவருக்கு ரிப்ளை பண்ணது யாராவது பார்த்துருப்பீங்க, இல்லை அந்த நபரே பார்த்துருக்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு சாரி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் ப்ரோ. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சில படங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் நடக்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நேரில் நடந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 பேர் அழகாக லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஊடால பூந்த ஒருத்தங்கிற மாதிரி நம்ம தனுஷ் அண்ணா உள்ளே பூந்து ஆட்டத்தை கலைச்சி விட்ருவார். நானும் லவ் பண்ணுறேன், நீங்களும் லவ் பண்ணுங்கள், யார் கிடைக்குது பார்க்கலான்னு. ஏன்னா இது பொண்டாட்டியில் போண்டாட்டியாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம நேரில் ட்ரை பண்ணால் ஜாலியாக இருக்குன்னு நினச்சி யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஒரு கேங்காக சேர்ந்து கல்லெடு தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு கூட இருக்கவங்களை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். முடியலைன்னா நீங்கள் உங்கள் கூட இருக்க நண்பர்களை தொட்டு பாருங்கள், அவங்களே ஓடி போயிடுவாங்க. எதிர்நீச்சலில் வர்ற சதீஷ் கூட இருக்க ஃப்ரெண்டு மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதே எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. நம்ம குட்டி படம் பார்த்தீங்கன்னா காதல் கொண்டேன், தனுஷ் படம் சைக்கோ மாதிரி ஆயிடுவார். அந்த படத்தோட அப்கிரேட் வெர்ஷன் தான் நான் நினைக்கிறேன். அதுலேயும் நம்ம தனுஷ் இப்படி தான் இடையால பூந்து ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிடுவார். இந்த படத்தில் நம்ம தனுஷ் மென்டலியாக கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்து அந்த வேலையை பார்க்குறாரு. ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பு பாஸ். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சுப்ரமணியம். இந்த படத்தில் வர அப்பா மாதிரி அப்பா இல்லையேன்னு நம்மளில் நிறைய மிடில் கிளாஸ்க்கான மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை ஏக்கம்லாம் இருக்கும். ஆனால் இருக்கிற அப்பா அம்மாவை கொண்டு சிறப்பாக வரணும், அது மேட்ரு கிடையாது. இந்த படத்தை படி நம்ம பார்த்தோம்னா இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நான் மைக்கு போட்டு கூப்பிடுவேன். ஆனால் நம்ம சந்தோஷ்க்கு அந்த அருமை புரியலை. பணத்திலேயே வளர்ந்த பையனை அதுதான் இப்படி. அதனால் அப்பா மனசுக்கோணவும் நடந்து கூட ராஜா. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். நெக்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா உத்தம புத்திரன். இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்துட்டு அவருக்கு அரேஞ்ச் பண்ண பொண்ணை வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. அது மேட்ரு கிடையாது. மரிய வீட்டுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுறேன், அதுக்காக மொத்த குடும்பம் நடிக்கிறான்னு சொன்னாங்க பாருங்க, அங்கே தான் நிற்கிது. இதுவே நம்மலாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நம்மகிட்ட சுற்றி இருக்கிறதுல டாக்ஸிக் ரிலேட்டிவ் கைஸ் தான். அவங்ககிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம குடும்பத்தை 2 3 புறச்சி 4 5 பிச்சு வீசிடுவாங்க. இவங்கள மாதிரியெல்லாம் ஆள் இருக்க வரைக்கும் நம்மளால ஒன்றும் ஃப்ரெண்ட்லியெல்லாம் மூவ் பண்ணிட முடியாது. இந்த படத்தை மாதிரி ஒரு சொந்தக்காரங்களாம் எவனுக்கு அமைஞ்சிடாதுங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படியே அமைஞ்சாலும் இது கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்க அந்த முட்டாள் கேங் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி கேங் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த வீடியோங்கிறது பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நான் ட்ரை பண்ண ஒரு வீடியோ. ஸோ லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கும். ஸோ லாஜிக்கை பார்க்காதீங்க, இந்த வீடியோவில் இருக்க மேஜிக்கை பாருங்கள். யாரோ யாரோ